வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எப்படி வந்து நம்ம இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவை பார்க்க போகிறோம். இங்கே கொடுத்துருக்க நம்பருக்கு இது இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் செக் பண்ணி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ரூட் 3 ப்ளஸ் ஐ தானே வேணும். அப்போ ரூட் 3 ப்ளஸ் ஐ எப்படி போடுவீங்க? இந்த ஆல்பாபெட் அமுத்திட்டு இந்த இஎன்ஜின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இஎன்ஜிக்கு மேலே ஐ இருக்குது. அது வந்து என்ன பண்ணணும், இஎன்ஜிக்கு மேலே ஐ இருக்குது. அது ஆல்பாபெட் அமுத்திட்டனால பார்த்துங்க, இந்த ஆல்பாபெட் அமுத்திட்டு 2 டைம் வந்து இஎன்ஜி அமுத்தணும். அமுத்துற பின்னாடி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இன்வெர்ஸ் வேணும்ல, இன்வெர்ஸ் வேணும், இந்த இன்வெர்ஸ் அமுத்திக்கோங்க. அமுத்துற பின்னாடி என்ன வருதுன்னு பார்த்துக்கோங்க, ஈக்குவல் அமுத்துங்க. இன்வெர்ஸ் வந்து 1 வந்து 0.43 ரியல் பார்ட் வந்து இங்கே ஐங்கிறது மென்ஷன் பண்ணல. அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, திரும்ப ஷிஃப்ட் அமுத்திட்டு இமேஜினரி பார்ட் வேணும்னா இந்த ஈக்குவல் சைன் பார்த்தீங்கன்னா இமேஜினரி பார்ட்னு ஒரு ஐடியா கொடுத்துக்கிறாங்க. ஈக்குவல் சைன் அமுத்திக்கோங்க. அமுத்துற பின்னாடி இருக்குது -0.5. திரும்ப இன்னொரு அமுத்தினீங்கன்னா இது ரியல் பார்ட். அப்போ எழுதிக்கோங்க ரூட் 3 ப்ளஸ் ஐ ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 0.4333 சம்திங் வருது. நம்மளுக்கு இமேஜினரி பார்ட் வேணும்னு சொன்னேன். ஷிஃப்ட் அமுத்தி இந்த ஈக்குவல் அமுத்திங்கன்னா -0.25i. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த நம்பரை வந்து நார்மலாக ஃப்ராக்ஷனில் வேணும்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் இந்த ஏ இது இருக்குது பார்த்தீங்கன்னா, இது அமுத்திங்கன்னா ஃப்ராக்ஷனில் வரும். அப்போ இந்த இமேஜினரி பார்ட் வந்து என்ன எழுதலாம், 1/4i. இந்த 0.44 ப்ராக்கெட் நம்மளுக்கு ஃப்ராக்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, திரும்ப அதே இதில் ஈக்குவல் அமுத்தின பின்னாடி இதை அமுத்துறீங்கன்னா மேபி ஃப்ராக்ஷன் ஃபார்மேட் எழுத முடியலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஃபார்மேட் வரும். நீங்கள் அதை வந்து நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதே மாதிரி விட்டுருலாம். சரிங்களா? இதை இன்வெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுனால ஐடியா.